Hello friends, welcome to my channel தினம் ஒரு தகவல். This video sponsored by SBO Digital Marketing. ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று இருந்தால் போதும், வீட்டில் இருந்தே நாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனலில் போஸ்ட் போடுவதன் மூலம் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம். அதற்கான ஒரு சிறந்த இடம்தான் இந்த SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நில உச்சவரம்பு சட்டத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நில உச்சவரம்பு சட்டம் என்பது ஒரு குடும்பம் அல்லது தனிநபர் வைத்திருக்கக்கூடிய அதிகபட்ச நிலத்தின் அளவை தீர்மானிக்கும் ஒரு சட்டமாகும். இந்த சட்டத்தின்படி உச்சவரம்புக்கு மேல் உள்ள நிலம் உபரியாக கருதப்பட்டு அரசுக்கு சொந்தமாகும். அதற்குரிய இழப்பீட்டுத் தொகையை நில உரிமையாளருக்கு வழங்கிய பின் அரசு அதனை கையகப்படுத்தும். இந்த சட்டம் நிலமற்றவர்களுக்கு நிலத்தை வழங்குதல் மற்றும் நில பயன்பாட்டை நியாயப்படுத்துதல் போன்ற நோக்கங்களுக்காக இயற்றப்பட்டது. இந்தியாவின் 2வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் மாநில அரசுகள் நில உச்சவரம்பு சட்டங்களை இயற்றின. ஆனால் நில உச்சவரம்பின் அளவு மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபட்டது. 1972 நடந்த மாநில முதலமைச்சர்களின் கூட்டத்தில் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான நில உச்சவரம்பு அளவே கொண்டு வரவேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இந்தியாவில் நில உச்சவரம்பு சட்டங்கள் கீழ்வரும் இயல்புகளை கொண்டுள்ளன. 1972 ஆண்டிற்கு முன் ஒரு குடும்பத்திலுள்ள ஒவ்வொரு நபரும் குறிப்பிட்ட அளவு நிலம் வைத்துக்கொள்ள நில உச்சவரம்பு குடும்பம் முழுவதற்குமே பொருந்துவதாக உள்ளது. குடும்பம் என்பது கணவன், மனைவி மற்றும் 3 குழந்தைகள் கொண்டது. ஒரு குடும்பத்தில் 5 நபர்களுக்கு அதிகமான நபருக்கு அதிகப்படியான நிலம் அனுமதிக்கப்படும். 1972க்கு முன் உயர்ந்தபட்ச நில அளவும் அதிகமாக இருந்தது. சான்றாக, ஆந்திர பிரதேசத்தில் 25 முதல் 200 ஏக்கராகவும், தமிழ்நாட்டில் 12 முதல் 60 ஏக்கராகவும் இருந்தது. இது 1972க்கு பின் சீரமைக்கப்பட்டது. இருபோக சாகுபடிக்கு நீர்ப்பாசன வசதியை கொண்ட பகுதிகளில் ஒரு குடும்பத்திற்கான உச்சவரம்பு 20 ஏக்கராகவும், தனியார் நீர்ப்பாசன வசதியை கொண்ட நிலங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு உச்சவரம்பு 40 ஏக்கராகவும், பிற நிலங்களுக்கு 60 ஏக்கராகவும் உள்ளது. 1972க்கு முன் நில உச்சவரம்பிலிருந்து பல வகையான